ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். சாலிட் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போய் இந்த சேனலோட அவேர்னஸ் கொடுங்க. அவங்களும் வந்து இந்த கான்டென்ட்லாம் வந்து பார்க்கட்டும். என்னோட வெப்சைட் usatamil.com, அதை போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே நிறைய டாபிக்ஸ் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் பின் கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே போடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நிறைய பேர்கிட்ட நீங்கள் கான்வர்சேஷன் வைக்க முடியும். உங்கள் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நானும் உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து சாலிட் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து ப்ரோக்ராமராக இருக்கணும். நீங்கள் வந்து ஓரளவு கொஞ்சம் கோடிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு அசம்ஷன் வந்து நான் போட போகிறேன். நீங்கள் வந்து கோடிங் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நாலேஜ்க்காக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபியூச்சரில். ஆனால் நீங்கள் ஏற்கனவே ப்ரோக்ராமிங் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் என்ன பேச போகிறேன்றது உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிடும். ஆனால் வந்து நீங்கள் வந்து ப்ரோக்ராமராக இருந்தீங்கன்னா வந்து இது வந்து சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோ. நீங்கள் ப்ரோக்ராமராக ஆகணும் அப்படின்னா நான் வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ் ப்ரோக்ராமராக ஆகிறதுக்கு வந்து ஒரு சீரிஸ் போட்டிருக்கேன். அந்த சீரிஸ் போய் பாருங்கள். அதோட லிங்க் வந்து நான் பின் கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன். நீங்கள் வந்து ப்ரோக்ராமராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய கோடிங் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து நிறைய டைம் நீங்கள் வந்து கேள்விப்படுற வேர்டு வந்து நம்ம வந்து மெயின்டெனபிள் கோடாக எழுதணும், ஸ்கேலபிள் கோடாக எழுதணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் இப்போ ஜாப் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜாப் ரெக்யர்மெண்ட்ஸ்லேயே வந்து கேட்பாங்க, நீங்கள் வந்து மெயின்டெனபிள் கோடு எழுதுனீங்களா, ஸ்கேலபிள் கோடு எழுதுனீங்க அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து பண்ணுற கோடிங்கில் என்ன நம்ம வித்தியாசமாக பண்ணணும், அது எப்படி நம்ம மெயின்டெனபிள் கோடாக வந்து மாற்றுறது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சேலஞ்ச். இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கற்றுக் கொடுக்குறது தான் வந்து நம்ம வந்து சாலிட் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறோம். சாலிட்ன்றது ஒரு ஆக்ரோனியம். அது வந்து ஒரு 5 விஷயம் இருக்கு. அந்த 5 விஷயத்த தான் வந்து சுருக்கி சாலிட் அப்படின்ற ஒரு பேர் வந்து வச்சுட்டாங்க. இந்த சாலிட் பிரின்சிபல் வந்து நீங்க தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா எப்படி நீங்க ஒரு மெயின்டெனபிள் கோடா வந்து எழுத முடியும். அப்புறம் நீங்க நிறைய பேர் கூட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய கோட் மர்ஜர்ஸ் எல்லாம் வரும். அந்த டைம்ல வந்து என்னன்னா நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நீங்க கோட் எழுதும்போது நீங்க ஒரு பெரிய டீம் கூட ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சு போயிடும் எப்படி வந்து ஒரு சேஞ்ச் வந்து இன்னொரு சேஞ்ச் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு. இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து மேனேஜ் பண்றது தான் வந்து இந்த சாலிட் பிரின்சிபல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதை பத்தி நம்ம வந்து ஒன்னொன்னா வந்து பார்ப்போம் இப்போ. இந்த சாலிட் பிரின்சிபல் புரியறதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட அப்ரோச் பண்ணுவோம். நம்ம எடுக்க போகிற எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேமெண்ட் சிஸ்டம். நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கீங்க. அதில் வந்து ஒரு பேமெண்ட் மாடியூல் இருக்குது. அதுக்கு வந்து நிறைய கிளாஸஸ் வந்து நீங்கள் வச்சிருக்கீங்க. ஸோ அப்படின்னு வந்து அசம்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். சாலிடில் வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வந்து என்னன்னா சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னா அந்த கிளாஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு வேலை மட்டும் கொடுத்தா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அந்த கிளாஸ் வந்து நிறைய வேலை வந்து பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து குழப்பமாயிடும். அதுதான் வந்து இந்த பிரின்சிபலோட ஒரு அடிப்படையே. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு இன்வாய்ஸ் இருக்கு. அந்த இன்வாய்ஸை வந்து நீங்க வந்து கால்குலேட் பண்ணணும். ஏன்னா அந்த இன்வாய்ஸ்ல வந்து நிறைய நம்பர்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்க கால்குலேட் பண்ணணும். அது ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா அந்த இன்வாய்ஸை வந்து நீங்க பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ப்ரோக்ராமர் வந்து ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணி கால்குலேஷனுக்கு வந்து ஒரு மெத்தடும் அப்புறம் பிரிண்ட் பண்றதுக்கு இன்னொரு மெத்தடும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருவாங்க. வச்சுட்டு அந்த கிளாஸை வந்து இன்வாய்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு பேரை கொடுத்து அந்த கிளாஸ் வந்து நேம் பண்ணிடுவாங்க. இதுல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ வந்து இது நம்மளால மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம்ல வந்து நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். எப்படின்னா இப்போ வந்து கால்குலேஷன் மேபி மாறாம இருக்கலாம். ஆனா வந்து என்னன்னா இந்த ஃபார்மேட்டிங் இந்த பிரிண்ட் பண்ற விஷயங்கள் என்னன்னா நிறைய டைம் நீங்க ஃபார்மேட் சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிளாஸ்ல வந்து நீங்க போய் அடிக்கடி போய் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய தலைவலி வரும் அப்படின்னா ஏன்னா நீங்க வந்து 2 விஷயத்த வந்து ஒரு கிளாஸ்ல வந்து மாட்டிட்டீங்க. அதனால ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து அந்த கிளாஸை தொட்டே ஆகணும். இப்போ வந்து இது ஒரு டீம் எஃபர்ட்ல நீங்க போட்டு பாருங்க. இது வந்து கொஞ்சம் இன்னும் பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். இப்போ நம்ம 2 விஷயம் தான் நம்ம எடுத்தோம். நிறைய பேர் வந்து ஒரே கிளாஸ்ல வந்து 3 விஷயம் 4 விஷயம் அதாவது தனித்தனி ஃபங்க்ஷனாலிட்டி, அதாவது ஒரு இமெயில் அனுப்புற ஃபங்க்ஷனாலிட்டி, அந்த இன்வாய்ஸ் வந்து இன்னொருத்தர் இமெயில் அனுப்புற மாதிரியும் அந்த மாதிரி நிறைய கோட் வந்து ஒரே கிளாஸ்ல வந்து போட்டுருவாங்க. இப்போ சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் இருந்தது அப்படின்னா அந்த ஒரு கிளாஸ்க்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருங்க அப்படின்னு தான். இப்போ இதே இந்த இன்வாய்ஸ் கிளாஸை வந்து நீங்க பிரிச்சு ஒன்று வந்து இன்வாய்ஸ் கால்குலேஷன் கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம்.
இன்னொன்று வந்து இன்வாய்ஸ் பிரிண்டர் கிளாஸ்னு ஒன்று வச்சுக்கலாம். இப்போ கால்குலேஷன் மாறாமல் இருக்கலாம், ஆனால் பிரிண்டிங் ஃபார்மேட் வந்து மாறதுனால நீங்கள் வந்து அந்த இன்வாய்ஸ் பிரிண்டர் கிளாஸில் மட்டும் போய் சேஞ்ச் பண்ணால் போதும். நீங்கள் வந்து கால்குலேஷன் வந்து தொட தேவையில்ல. உங்கள் ஃபார்மேட்டிங் எல்லாம் வந்து இன்னொரு கிளாஸில் வந்து மாறிடும். ஸோ இப்போ வந்து சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல் அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுறோம், அவ்வளோதான். இந்த சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல் வந்து என்னன்னா, ஒரு பேலன்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணணும். நீங்க வந்து நெறைய கிளாஸஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது. என்னன்னா, ஒரு லாஜிக்கலா இருக்கிற மாரி ஒரு குரூப்பிங் வந்து நீங்க பண்ணணும். அப்போ வந்து தனித்தனி கிளாஸஸா இருக்கும்போது, அது வந்து கொஞ்சம் ஈஸியா மெயின்டெயின் பண்ண முடியும். அதுதான் வந்து ஐடியாவே. இப்ப பிரிண்டர் ரிலேட்டட் அப்டின்னா, நீங்க வந்து அது வந்து தனி கிளாஸா வச்சுக்கலாம். இப்ப கால்குலேஷன் ரிலேட்டட்னா, அது வந்து தனி கிளாஸா வச்சுக்கலாம். இப்ப பிரிண்டரும் கால்குலேஷனும் மிக்ஸ் ஆகுற மாரி ஒரு கிளாஸ் இருந்ததுன்னா, அதுதான் பிரச்சனை. அதே மாரி நீங்க வந்து இமெயில் அனுப்பணும் அப்டின்னா, இமெயில் ரிலேட்டட் எல்லாம் ஒரு தனி கிளாஸா வைக்கணும். அதுதான் சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல் அப்டின்னு வந்து சொல்றோம். நீங்க போயிட்டு ஒரு கிளாஸ்க்கு நான் ஒரு ஃபங்ஷன் தான் வைப்பேன் அப்படின்னு வந்து உட்காந்துடக்கூடாது. ஏன்னா நீங்க வந்து கொஞ்சம் டெசிஷன்ஸ் அங்க பண்ண வேண்டியதா இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து என்னன்னா நெறைய கிளாஸஸும் கிரியேட் பண்ணக்கூடாது. ஆனா ஒரு கிளாஸ்க்கு வந்து ஒரு லாஜிக்கலா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற மாரி வந்து பார்த்துக்கிட்டா தான் வந்து நம்ம எஸ்ஆர்பி அப்படிங்கிறோம். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப சாலிட்ல அடுத்து வர பிரின்சிபல் வந்து என்னன்னா, ஓப்பன் ஆர் குளோஸ்ட் பிரின்சிபல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு சேஞ்ச் வந்து நீங்க பண்றீங்க. ஒரு கிளாஸ வந்து நீங்க டிஃபைன் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து அத மாடிஃபிகேஷனுக்கு வந்து அது குளோஸ்டா இருக்கணும். ஆனா எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கு வந்து அது ஓப்பனா இருக்கணும். இப்ப நான் வந்து ஒரு உதாரணம் குடுக்குறேன். இப்போ ஒரு பேமெண்ட் ப்ராசஸர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப வந்து நீங்க வந்து ஒரு பேமெண்ட்ட கலெக்ட் பண்ணி நீங்க வந்து பே பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப நீங்க வந்து ஒரு கோட் எழுதிட்டீங்க. இப்ப உங்க பேமெண்ட் மெத்தட் வந்து பேங்க்ன்னு வச்சுக்கலாம். அந்த பேமெண்ட் மெத்தட் வந்து படிச்சு நீங்க கோட் எழுதிட்டீங்க. அப்புறம் வந்து ஒரு சேஞ்ச் வருது பிசினஸ் ரிக்வயர்மென்ட். நீங்க வந்து என்ன கிரெடிட் கார்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னு யூசர் வந்து கிரெடிட் கார்ட யூஸ் பண்ணணும், இல்ல டெபிட் கார்ட யூஸ் பண்ணணும் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கலாம். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த பேமெண்ட் கோட போய் மறுபடியும் போய் நீங்க மாடிஃபை பண்ணுவீங்க. மாடிஃபை பண்ணிட்டு ஒரு ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் இல்ல இஃப் எல்ஸ் வந்து போட்டுருவீங்க. இப்ப பேங்க்னா இப்படி வா, கிரெடிட் கார்ட்னா இந்த இஃப்ல போ அப்படின்ற மாதிரி நீங்க போட்டுருவீங்க. அப்பனா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு பேமெண்ட் டைப் மாற மாற வந்து வென்மோ வந்ததுன்னா, அப்புறம் ஸ்ட்ரைப் வந்ததுன்னா, நீங்க வந்து இஃப் போட்டுக்கிட்டே இருக்கணும், இல்ல ஸ்விட்ச் கேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து ஹைலி மெயின்டெனன்ஸ் இந்த கோடு. அதுதான் வந்து என்னன்னா, அந்த ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபல் வந்து அது நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இப்போ இருக்கோம். இப்போ ஓப்பன் ஃபார் எக்ஸ்டென்ஷன் அண்ட் க்ளோஸ் ஃபார் மாடிஃபிகேஷன் அப்படின்னா, நீங்க வந்து இந்த பேமெண்ட் மாடியூல வந்து நீங்க ஒரு இன்டர்ஃபேஸா நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஃபைனலா போயிட்டு ஒரு இடத்துல வந்து பே பண்ற மாரி தான் இருக்கணும். அது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ்ல ஒரு மெத்தடா நீங்க வச்சுக்கலாம். ஆனா, உங்களுக்கு புது புது பேமெண்ட் டைப் வரும்போது, அது ஒவ்வொரு கிளாஸா நீங்க வந்து வச்சுக்கலாம். இப்போ கிரெடிட் கார்டு பேமெண்ட் வருது அப்படின்னா, நீங்க வந்து ஒரு அந்த இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி நீங்க வந்து கிரெடிட் கார்டு பேமெண்ட் ப்ராசஸர் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது ஏன் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்ப நீங்க கிரெடிட் கார்டு பேமெண்ட் ப்ராசஸர்ல எழுதுற கோடும், இப்ப டெபிட் கார்ட்ல எழுதுற கோடும் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். இப்ப டெபிட் கார்டுன்னு ஒண்ணு புதுசா வந்தது அப்படின்னா, நீங்க அந்த கிரெடிட் கார்டு கோட வந்து நீங்க டச் பண்ண தேவையில்ல. இதே பழைய மெத்தட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஒரே இஃப் கண்டிஷன்ல இருக்குது, இல்ல ஒரே ஸ்விட்ச் கேஸ்ல இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த ஃபைல மாடிஃபை பண்ணி தான் ஆகணும். அதனால என்ன பிரச்சனைன்னா, நீங்க வந்து மறுபடியும் யூனிட் டெஸ்ட்லாம் ரன் பண்ணணும். அப்புறம் நீங்க டச் பண்ணாததெல்லாம் ஒர்க் பண்ணுதா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கவலைப்படணும். ஸோ இந்த தலைவலியே இருக்கக்கூடாது. என்னன்னா, இப்ப நம்ம ஓப்பன் ஃபார் எக்ஸ்டென்ஷன் இருக்கிறதுனால, ஒரு இன்டர்ஃபேஸ் நம்ம போட்டதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம வந்து அந்த இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி நம்ம புதுசா ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணி நம்ம புது பேமெண்ட் ப்ராசஸர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஒரு வென்மோ ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்க அதே இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி வென்மோ மாடியூல மட்டும் இன்ஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபைனலா அந்த பேமெண்ட் மாடியூல் மட்டும் வந்து ஒரே காமனாலிட்டி இருக்கும். அத வச்சு நம்ம வந்து எக்ஸ்டென்சிவா வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஐடியா. அடுத்து வர பிரின்சிபல் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, லிஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த சினாரியோ வந்து நீங்க நெறைய டைம் வந்து என்கவுண்டர் பண்ணுவீங்க. அதனால தான் இது வந்து புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கொஞ்சம் குழப்பமான விஷயமும். இப்போ இந்த பேமெண்ட் ப்ராசஸர் வந்து நம்ம எடுத்துப்போம். இப்போ வந்து என்னன்னா, நீங்க வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து வச்சிருக்கீங்க. அதுல வந்து நெறைய பேமெண்ட் மாடியூல் வந்து இருக்கிற மாரி ஒரு மெத்தட்ஸ் வந்து நீங்க டிஃபைன் பண்ணிறீங்க. இப்ப அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா இருக்கறனால நீங்க வந்து அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வச்சு நீங்க ஒரு கிளாஸ வந்து இன்ஹெரிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க இன்ஹெரிட்டட் கிளாஸஸ்ல வந்து அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ வந்து ஃபோர்ஸ் பண்ணணும். நீங்க வந்து அத இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். இப்போ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட்லாம் இருக்கிறதுனால வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்து செகண்ட் பிரின்சிபல் வச்சு தனித்தனியா வந்து நீங்க பிரிச்சுட்டீங்க. நீங்க வந்து அத இன்ஹெரிட்டும் பண்ணி நீங்க இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு சினாரியோ வருது. என்னன்னா, ஒரு பிசினஸ் யூஸ் கேஸ்ல வந்து என்னன்னா, நீங்க வந்து பேமெண்ட்டே வாங்கக்கூடாது. ஒரு ஃப்ரீ பேமெண்ட் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வருது. அப்படிங்கிறபோது நீங்க மறுபடியும் வந்து செகண்ட் பிரின்சிபல் யூஸ் பண்ணி நீங்க அதே அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ வச்சு நீங்க வந்து யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன ஆகும்னா, ஃப்ரீ பேமெண்ட்டா இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு கோடு கிடையாது. நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்க வந்து எக்செப்ஷன வந்து த்ரோ பண்ணிருவீங்க. அப்போ கோடு வந்து அப்புறம் மாட்டிக்கும். அவ்வளவுதான். கோடு வந்து ஒர்க் பண்ணாது. ஸோ இதுதான் வந்து லிஸ்காவ்ஸ் பிரின்சிபல் வந்து என்னன்னா சால்வ் பண்ண பாக்குது. இப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா, இந்த சப் கிளாஸஸ் அதாவது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து சப் கிளாஸஸ் வந்து நீங்க இன்ஹெரிட் பண்ணும்போது, உங்க கோடு வந்து பிரேக் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறது தான் வந்து இந்த பிரின்சிபல். இது எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது அப்படின்னா, நம்ம வந்து என்னன்னா, அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எல்லாமே நம்ம இன்டர்ஃபேஸா வந்து தூக்கி போட்டுறணும். இப்போ உங்களுக்கு வந்து பேமெண்ட் வேணும் அப்படின்னா, நீங்க வந்து அந்த இன்டர்ஃபேஸ வந்து நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ
இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது பேமெண்ட் மாடல் கிடையாது. இப்ப ஃப்ரீ பேமெண்ட்ன்னு வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து அந்த இன்டர்ஃபேஸ் வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து நீங்க ஃபோர்ஸ் பண்ணணுன்ற டைம்ல நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணலாம். ஃபோர்ஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல வந்து நீங்க ஈஸியா வந்து அத பைபாஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாமே வந்து ஒரு வர்ச்சுவல் மெத்தட்ஸ் வந்து டிஃபைன் பண்ணி, அது வந்து சப் கிளாஸஸ் வந்து அத யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாரி சிச்சுவேஷன் வந்து வந்துரும். ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன் இருக்கிறதுனால நெறைய வந்து நாட் இம்ப்ளிமெண்டட் எக்செப்ஷன் வந்து நீங்க பார்ப்பீங்க. நம்ம தல சொல்லிட்டு இருப்பாங்க டெவலப்பர்ஸ். என்னடா இது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையே. ஏன் வந்து நாட் இம்ப்ளிமெண்டட் எக்செப்ஷன் வந்து த்ரோ ஆகுது அப்படின்னு. அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, நம்ம வந்து அந்த லிஸ்ட் காஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல் வந்து ஃபாலோ பண்ணாதனால தான். அதனால தான் வந்து என்னன்னா, நம்ம வந்து அந்த இன்டர்ஃபேஸஸ் டிஃபைன் பண்ணும்போது இன்னும் ஈஸியா போயிடும். நம்ம எப்ப வேணுமோ அந்த இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து பேமெண்ட் மாடியூல் வேணுமா, வேணாமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு. இப்ப 4வது பிரின்சிபல் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த 4வது பிரின்சிபலும், 1 பிரின்சிபலும் ஓரளவு சேம் தான். நம்ம 1 பிரின்சிபல்ல இருந்து என்ன பார்த்தோம், ஒரு கிளாஸ்க்கு வந்து நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டி குடுத்துருவோம். அதனால வந்து ஏகப்பட்ட மெத்தட் வந்து ஒரே கிளாஸ்ல வந்து மாட்டிக்கும். அது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா போயிடும். இப்போ இது வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் வேர்ல்ட்ல வந்து நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கணும். இப்போ ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு. அதுல வந்து நீங்க ஏகப்பட்ட ஃபங்ஷனாலிட்டி வந்து உள்ள போட்டீங்க. இப்ப அந்த இன்டர்ஃபேஸ வந்து நம்ம வந்து வேற இடத்துல வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப இன்டர்ஃபேஸா இருக்கிறதுனால அந்த மெத்தட்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லும். இப்போ சில மெத்தட்ஸ் உங்களுக்கும் அந்த அந்த டிரைவ் பண்ற அந்த கிளாஸ்க்கு வந்து சம்மந்தமே இருக்காது. இப்போ வந்து ஒரு பிரிண்ட் ஒண்ணு இருக்கு, ஒரு இமெயில் இருக்கு, சம்மந்தம் இருக்காது. அப்பனா நீங்க இன்டர்ஃபேஸ்ல போயிட்டு நீங்க நெறைய மெத்தட்ஸ் நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க உங்களோட கிளாஸ்ல யூஸ் பண்ணும்போது தேவையில்லாததெல்லாம் நாட் இம்ப்ளிமெண்டட் அப்படின்னு வந்து அந்த ஒரு கோட் எழுத வேண்டியதா இருக்கும். அது தேவை கிடையாது. அதனால தான் வந்து என்னன்னா, இந்த இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபல் வந்து வருது. உங்களுக்கு இன்டர்ஃபேஸ்ல என்ன வேணும் அப்படிங்கிறது அந்த லாஜிக்கலா வந்து அந்த இன்டர்ஃபேஸ்ல அதுக்குரிய மெத்தட்ஸ் மட்டும் நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா, யாராவது கிளாஸ்ல யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து தெளிவா வந்து, ஓ! இதெல்லாம் நம்ம கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாரி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இப்போ ஒரே இன்டர்ஃபேஸ்ல கொண்டு போயிட்டு நீங்க நெறைய சம்மந்தமே இல்லாததெல்லாம் நீங்க ஒரு மெத்தடா உள்ள ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு குரூப் பண்ணிட்டீங்கன்னா, ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு கிளாஸ்க்கு வந்து பேமெண்ட் மட்டும் தான் தேவை. இல்லாட்டி இமெயில் ஃபங்ஷன் மட்டும் தேவைப்படும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இன்டர்ஃபேஸ யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தா அதுல வந்து இருக்க ஒரு 50 மெத்தட் இருக்கும். அந்த 50 மெத்தடும் வந்து அ நாட் இம்ப்ளிமெண்டட் அப்படின்ற ஒரு கோட் வந்து அதுல போட்டுரும். ஸோ இது வந்து செப்பரேட் பண்றது தான். இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து இந்த பிரின்சிபல் வந்து ஒண்ணுன்னா வந்து எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். நீங்க இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வந்து கிளாஸ் லெவலு. இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் லெவல்ல வந்து நடக்குது. இப்போ கடைசியா நம்ம பார்க்க போறது வந்து டிபெண்டன்சி இன்வர்ஷன் பிரின்சிபல் அப்படிங்கிறது தான். இந்த சிச்சுவேஷன் வந்து நெறைய டைம் வந்து என்கவுண்டர் பண்ணுவீங்க. ஆனா வந்து இது வந்து ரொம்ப மெயின்டெனபிள் கோடா வந்து மாத்திரும். ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நீங்க வந்து ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் இந்த கோடிங்ல இருந்தீங்க அப்படின்னா. இது அடிப்படையா வந்து இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, உங்ககிட்ட வந்து ஒரு கிளாஸ் இருக்கு. இப்ப நம்ம பேமெண்ட் எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். இப்போ உங்ககிட்ட வந்து கிரெடிட் கார்டு ப்ராசஸ் பண்ற ஒரு கிளாஸ் இருக்கு. டெபிட் கார்டு ப்ராசஸ் பண்ற ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த மாரி நெறைய பேமெண்ட் மெத்தட்ஸ் இருக்கிற கிளாஸஸ் வந்து 5, 6 வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பேமெண்ட் ப்ராசஸர் மேனேஜர் வந்து இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த மேனேஜர்ல போயிட்டு ஒவ்வொரு கிளாஸும் நம்ம கிரியேட் பண்றது எல்லாமே ஒரு இன்ஸ்டன்ஸா எடுத்து அந்த மேனேஜருக்குள்ளார போட்டுருவோம். இப்போ கிரெடிட் கார்டுக்கு வந்து நியூ கிரெடிட் கார்டு இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற மாரி ஒண்ணு ஒரு 5 இன்ஸ்டன்ஸ், 6 இன்ஸ்டன்ஸ் வந்து எடுத்து வச்சுருவோம். இப்போ பேமெண்ட் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அங்க வந்து இந்த கோட வந்து நீங்க கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணி, எந்த பேமெண்ட் வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம செலக்ட் பண்ணி, அதுக்குரிய பேமெண்ட் மெத்தட வந்து நம்ம இனிஷியேட் பண்ணணும். ஸோ, இப்ப என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஹையர் லெவல் கிளாஸ வந்து நம்ம ஒரு லோ லெவல் கிளாஸ வந்து நம்ம டைட்டா வந்து இன்டிகிரேட் பண்ணிட்டோம். அதுதான் வந்து பிரச்சனை. இப்ப ஹையர் லெவல் கிளாஸ்க்கு வந்து அதுக்கு கீழ எத்தன லோ லெவல் கிளாஸ் இருந்தாலும் வந்து அது அப்ஸ்ட்ராக்ஷனா இருக்கணும். அதுதான் வந்து இதுல வந்து ஒரு விஷயமே. அது எப்படி நம்ம அப்ஸ்ட்ராக்ஷனா வந்து நம்ம கிரியேட் பண்றது அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபேக்டரி அதாவது ரெபோசிட்டரி மாரி நம்ம ட்ரீட் பண்ணிக்கணும். இல்ல ஃபேக்டரி மாரி நம்ம ட்ரீட் பண்ணிக்கணும். நம்மகிட்ட நெறைய கிளாஸஸ் இருக்கு. அது நெறைய ஃபங்ஷனாலிட்டீஸ் இருக்கு. ஆனா நம்ம ஹையர் லெவல் கிளாஸ்க்கு வந்து நீங்க போய் ஒரு மெம்பரா வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த ஹையர் லெவல் கிளாஸே வந்து பெருசா போயிடும். இன்னொன்னு வந்து இது வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் வேற. நீங்க வந்து லோ லெவல் கிளாஸ்ல போயிட்டு ஏதாவது ஒண்ணு சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க மறுபடியும் வந்து ஹையர் லெவல் கிளாஸ வந்து நீங்க வந்து டச் பண்ணணும். அப்பன்னா நீங்க நெறைய டெஸ்ட்ட ரன் பண்ணணும். இந்த மாரி ஏகப்பட்ட பிரச்சனை வந்து வந்துரும். இது வந்து ஹைலி மெயின்டெனபிள் கோட் மாரி மாறிடும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த டிபெண்டன்சி இன்வர்ஷன் பிரின்சிபல் வந்து யூஸ் பண்ணோம். அது நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த லோ லெவல் கிளாஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு அ இன்டர்ஃபேஸ் மாரி ஒண்ணு கிரியேட் பண்ணி, நம்ம ஹை லெவல் கிளாஸ் வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் மூலியமா மட்டும் தான் வந்து நம்ம பேசணும். அந்த இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம ரன் டைமா வந்து ஓகே இது வந்து ஒரு ஃபேக்டரியா இருக்கு. நம்ம வந்து எந்த அப்ராப்ரியேட்டான ஒரு பேமெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத அந்த இன்டர்ஃபேஸ் வந்து கண்டுபிடிச்சு, அது வந்து கரெக்ட்டான மெத்தட் வந்து கால் பண்ண ஆரம்பிச்சுரும். ஸோ அதுதான் வந்து இந்த டிபெண்டன்சி இன்வர்ஷன் பிரின்சிபல் வச்சு சால்வ் பண்ணுவாங்க. இது வந்து நீங்க வந்து ஒரு டைம் எக்ஸாம்பிள் நீங்க
நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். இப்ப நெறைய வந்து பேமெண்ட் ப்ராசஸிங் இருக்கும்போது என்னன்னா, நீங்க ஒரு கிளாஸ் இனிஷியேட் பண்ணி, நீங்க வந்து அந்த பேமெண்ட் ப்ராசஸர் மேனேஜருக்கு நீங்க பாஸ் பண்ணிருவீங்க. அந்த மேனேஜர் வந்து கவலைப்படாது. அதுக்கு தெரியும். ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு. அதுக்கு வந்து ஒரு பேன்ற ஒரு மெத்தட் இருக்கு. அத நான் கால் பண்ணேன்னா, அது கரெக்ட்டான கிளாஸ போய் கால் பண்ணணும். கரெக்ட்டான ஒரு இன்டர்ஃபேஸ போய் கால் பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சிம்பிளா ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்கும். நீங்க எந்த பேமெண்ட் அனுப்பிச்சாலும், அந்த மேனேஜர் பொறுத்தவரை, இல்ல ப்ராசஸர் பொறுத்தவரை வந்து, அது வந்து ஒண்ணும் தெரியாது. கீழ வந்து இவ்ளோ கிளாஸஸ் இருக்கு அப்படின்னு வந்து தெரியாது. இது புரியும்னா, நீங்க கண்டிப்பா வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு எழுதி அத வந்து ரன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெளிவா வந்து புரிஞ்சு போயிடும். சுருக்கமா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து இந்த லோ லெவல் கிளாஸும், அப்புறம் ஹை லெவல் கிளாஸும் வந்து டீகப்பிள் பண்ணிடணும். ஹை லெவல் கிளாஸ்க்கு வந்து கீழ வந்து இவ்ளோ கிளாஸஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியக்கூடாது. அதுதான் வந்து இதுல வந்து ஒரு கீயே. அது எப்படி தெரியாம நம்ம பண்றோம் அப்படின்னா, இது எல்லாமே வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட்டா நம்ம எக்ஸ்போஸ் பண்றதால, இன்டர்ஃபேஸா நம்ம எக்ஸ்போஸ் பண்றதுனால, இந்த ஹை லெவல் கிளாஸ் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அந்த இன்டர்ஃபேஸ் வச்சு தான் வந்து அந்த லோ லெவல் கிளாஸ் வந்து என்ன கிளாஸா இருந்தாலும் அந்த இன்டர்ஃபேஸ் வந்து கரெக்ட்டா வந்து அந்த டைப்ப வந்து ட்ரிகர் பண்ணிரும். ஸோ இத வந்து நீங்க ஒரு எக்ஸாம்பிள் போட்டு, நீங்க வந்து ஒரு விஷுவல் ஸ்டுடியோ இல்ல ஏதாவது ஐடி வச்சு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தெளிவா புரிஞ்சிரும். சரி, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். சாலிட் பிரின்சிபல்ஸ்னா என்ன? அத வச்சு நம்ம என்ன பண்றது அப்படின்னு. உங்களுக்கு இந்த கான்டென்ட்லாம் புடிச்சதுன்னா, கண்டிப்பா உங்க ஃபிரெண்ட்ஸ் கிட்ட போய் ரெஃபர் பண்ணுங்க. அவங்களும் இந்த சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணட்டும். என்னோட தமிழ் சயன்ஸ் கம்யூனிட்டிலயும் வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்கோட பார்ப்போம். சரிங்களா? பாய்.